டீச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். 10 ரூபா அப்படி. லூஸுன்னா என்ன? லூஸாக இருந்தாலும் 10 ரூபா தான் பாரு. அவன் என்ன நினச்சிட்டான், பைத்தியமாக இருந்தா அப்படின்ற மாதிரி. லூஸ்னா அப்படின்னா லூஸ்லேயும் 10 ரூபா, லூஸாக இருக்கவங்களுக்கும் 10 ரூபா தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு காமெடி கதையா? எனக்கு என்னவோ காமெடி கதையெல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி, சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் காமெடி ஸ்டோரிஸ்க்கும் கொஞ்சம் வியூவர்ஸ் இருக்காங்க, அதனால். அப்புறம் வந்து ஒரு ஆசிரியர் வந்து தமிழ் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே சுத்த தமிழில் தான் பேசணும் அப்படின்றதுல பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதனால இந்த பள்ளி மாணவன் என்ன பண்ணுவான்னா, எது பேசுனாலும் சுத்த தமிழில் தான் பேசுவான். உடனே புதுசாக ஒரு ஆசிரியர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எது கேட்டாலும் சுத்த தமிழில் பேசணுமா, இல்லைனா அவங்க பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய வதந்தி. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் ஒன்றுன்னே ஒரு அந்த பையனை எழுப்பி உன் பேர் என்னப்பா அப்படி கேட்டாங்க. வந்து அவர் வந்து எல்லாம் சொல்லியிருப்பா, கெஸ் பண்ணுங்க. என்ன சொல்லியிருப்பான்னு கெஸ் பண்ணுங்க. யாருமே கெஸ் பண்ணல. பசுவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். பசு உடம்பு சரியில்லையா அப்படின்னா என்னடா இப்படி ஒரு பேரா அப்படின்னு அந்த ஆசிரியர் வந்து பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஆகிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கான், இல்லை மேம், நீங்கள் தானே தூய தமிழில் பேச சொன்னீங்க, என் பேர் கௌஷிக்கு, அதனால பசுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தமிழில் சொன்னேன் அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் சொல்லியிருப்பா, கெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் காமெடி தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்லியிருப்பான்? உங்கள் அப்பா பேருக்கு என்ன? கிங் கவ் மில்க். கிங் கவ் மில்க் என்ன பேராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. கிங் கவ் மில்க் தமிழில் பேராக சொல்லுங்கள், அப்படியே மாற்றி சொல்லுங்கள் பாட்டாக்குன்னு. கிங்னா என்ன? ராஜ. கவுக்கு வந்து கோன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், சுத்த தமிழில். கோ. மில்க்குக்கு பால், ராஜ கவு பால், கிங் கவ் மில்க் அப்படின்னு அவங்க மிஸ் சொல்லியிருக்காங்க. நீ தூய தமிழ்லே பேசாத, விட்டுருப்பா, நீ நார்மலாகவே பேசுறாரு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுல, எதுவுமே ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. இதுதான் அந்த கதை. ஹாய் ரவி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? அவர்கிட்ட போய் கேட்டால் பரவாயில்ல நினைக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் மக்களே. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்ற மாதிரி. தலைவலிக்குது இல்லை? தலைவலிக்க ஆரம்பிச்சது. தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, டாட்டா பாய் பாய் சொல்லிவிடுவோம். ஹாய் வனிதா. ஹாய் வனிதா. வினிதா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் லைவ். சொன்னாங்க டிக்கெட் நம்பர் தரேன். நம்பர் தரேன்னாங்க. ஆனால் எதுவும் ஒன்றா மாதிரி ஒருவேளை வந்துச்சு. நான் ஒரு சும்மா உட்காந்து வரேன். கேட்டு மட்டும் நான் வீட்டுக்கு பேசுகிறேன். வனிதா. ஹாய் ரவி, வனிதா, முனேஷ். ஹாய். ஃபில்டர். நான் என்னை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்க ஆசைப்படுகிறேன். நல்லா இல்லைப்பா. அவங்க வந்துடுவாங்க, அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். எனக்கு கூட சில ஸ்டோரிகள் தெரியும்.